சரியான கிரௌண்ட் இருக்கு. எல்லா பக்கம் இந்த 100 ரூபாய் ஐட்டம் இருக்கு. வந்து பாருங்க ஜிமிக்கி 3 சோடி அங்கே போய் காட்டுறேன். இந்த கடைகளில் மளிகை கடைகளில் எப்படி நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி விளையாட்டு காட்டுறீங்களா? 350 ரூபாய்க்கு பம்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் வெளிநாட்டு ஐட்டம், நல்ல குவாலிட்டி. அவ்வளவு கிரௌண்டா இருக்கு. நல்ல ஒரு கண்டி வருதா இல்ல சும்மா வளமையா சாமானிய மலிவா கொடுத்தா அப்படியே 100 ரூபாய் வைக்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம். நான் அங்க சொன்னா நல்ல கோவில் மலிவு விற்பனை கடை தெரியல. இந்த இடத்துல அதிகளான மக்கள் குழுமி நிக்கணும். எதனால இந்த இடத்துல நிக்கணும்? இந்த கடைகள் எல்லாம் இந்த திருவிழாவுக்கு பிறகு எங்க போக போகுது அப்படி பல விஷயங்களை காட்டி இருக்கிற. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். வாங்க அக்கா வாங்க, இந்த கடையில எந்த பொருள் எடுத்தாலும் 400 ரூபாய். அண்ணா வாங்க அக்கா வாங்க, இந்த கடையில எந்த பொருள் எடுத்தாலும் 400 ரூபாய். எந்த பொருள் எடுத்தாலும் 400 ரூபாய் இந்த கடையில. இந்த இதுல வந்து 1000 இதுலயும் எந்த பொருள் எடுத்தாலும் 400 ரூபாவா வேற 400 ரூபாய் பொருள் எல்லாம் இதுல கிடக்குது. 8 மணி. என்ன விலையில இருக்கு பொருள்கள் எல்லாம்? 1500 ரூபாய் சோடி. 1500 ரூபாய் கொடுக்குறோம். காட்டுங்க பேக்ல இருக்க பாப்போம். சோடி 1500 ரூபாய். சோடி 1500 இதெல்லாம் மலிவு விலை கடைகள் தான். இதுகள் எல்லாம் வேற என்ன சாமான்கள் கொடுதலா? எங்களுக்கு ஹேண்ட் பேக்கள் எல்லாம் பாருங்க 1500 ரூபாய் கொடுக்குறோம். இந்த ஹேண்ட் பேக் எல்லாம் 1500 ரூபாய். சோடி 1500 ரூபாய். சோடி 1500. எங்க இருந்து கொண்டு நாங்க வந்து கேண்டில இருந்து கோவிலுக்காக வந்து நம்மளோட காமன்ஸ் இருக்கு. காமன்ஸ் தயாரிக்கிறது தாங்களே தயாரிக்கிறது. பாருங்க இப்படி மலிவு விலையில பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, இதுல பழமையாக 2-3 நாளாக இப்படிதான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு வச்சி கடை, அதாவது வச்சி வடைகள் எல்லாம் இருக்குது. வச்சிக்கு ஒரு சம்பல் உண்டு வழங்க. ஏன்னா அந்த சம்பல் அவ்வளவு டேஸ்டாமன்னு சொல்லித்தான் அவ்வளவு கிரௌட்டா இருக்கிறது. மலிவு விற்பனை கடைகள், வேலையும் மலிவு விற்பனை கடை. கூடுதலா இந்த மலிவு விற்பனை பொருட்கள் இருக்கிற கடை தான் இந்த தெருவில் இருக்குது. 60 ரூபாய், 100 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் அந்த விலைகளுக்கு இருக்குது. அதுல வந்து மக்கள் கூடுதல் அன்னைக்கு பொருட்கள் எடுத்து அள்ளி எடுக்கும். குறைதானே அப்ப கூடுதலாக அங்கே போய் காட்டுறேன். இந்த கடைகள்ல மளிகை விற்பனை கடைகள்ல எப்படி நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி. ஸ்வீட் கடை ஒன்று இருக்கு. வந்து பாருங்க ஜிமிக்கி 3 சோடி 500. ஜிமிக்கி 3 சோடி 500. பாருங்க இவ்வளவு கிரௌடா இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள். போய் பார்ப்பாங்க அப்படி நிலவரம் இருக்கு. கண்ணாடிகள் எல்லாம் பிரச்சனை ஆகுது. ரியோ ஐஸ்கிரீம் சைட்டுக்கு பக்கத்துல வாங்க 3 சோடி 500. வாங்க 500க்கு 3 சோடி வச்சு மிக்கல் எது எடுத்தாலும் 3 சோடி 500. 500 எடுங்க. 500க்கு 3 வாங்க எடுங்க. வேண்டிய டிசைன் இருக்கு பாத்துடுங்க. பார்த்து எடுங்க. 3 சோடி 500. 500க்கு 3 வாங்க. சோடி வச்சு மிக்கல் எது எடுத்தாலும் 3 சோடி 500. வாங்க 500க்கு 3 உடுப்பு கடை வந்துட்டு இந்த கிட்ட முழுவதும் கிரௌண்டா இருக்குள்ள போய் கதைச்சு போடுறோம். இந்த மாதிரி நிலவரங்கள், விலை நிலவரங்கள் இதுக்கு பிறகு நாளையில இருந்து எப்படி இருக்கும் அதில் வந்து வேற உடுப்புகள் எல்லாம் மக்கள் நிற்கிற மட்டும் சொல்லி பார்ப்போம். அப்போ அவ்வளவு தானே இருக்கு. அடிச்சு விளத்திலாம் போயிடலாம். அவ்வளோ நெரிசல் பொருட்களை வாங்குறதுக்கு முந்தி அடிச்சு பண்ணி நிற்கிறோம். கேட்டு விலைகளை போடுறோம். என்ன மாதிரி இல்லை எல்லா இடத்துல கேட்டு போடுறோம். பாருங்க ஏற்கனவே இந்த கடை போட்டோம்னா இந்த கடையில் சத்தியான கிரௌண்டா இருக்கு. பாருங்க பாருங்க அந்த அண்ணன் 2 குருநாள் சொல்லி அண்ணன் 2 கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு உள்ள போய் கதைகளை கேட்டு போறேன். என்ன மாதிரி நிலவரங்கள் இதுக்கு பிறகு எப்படி எங்க இந்த கடையில திறப்பினோடு கேட்டு போறேன்.
கண்ட்ரோல் பண்ணிலாம் நிற்கிறேன் கடையை. அவ்வளோத்துக்கு சனம் பாருங்க, அப்பா அவ்வளோ சனம். ஏற்கனவே இந்த கடை உங்களுக்கு போட்டுருந்தேன்னா சாமான்களையும் பார்ப்போம் பாருங்க. கடைக்காரரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் இல்லை பாருங்க. அந்த கூடையில் கூட சாமான எடுத்துக்கொண்டிருக்கணும். அது மாதிரி எல்லாரும் எவ்வளோ மலிவு சாமான மலிவு அப்படின்னா இந்த புதுசாக பம் இல்லாமல் வந்துருக்கு. இந்த பம் எல்லாம் காட்டையில் 350 ரூபா. இந்த இதுக்கு தான் இருக்கு பாருங்க. 350 ரூபாய்க்கு பம் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சாமான் புது சாமானும் வந்து இருக்குது. அதனால தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடைகள். ஏற்கனவே இந்த கடை உங்களுக்கு போட்டிருந்தேன்னா பாருங்க. தண்ணியெல்லாம் நிற்கிறார். சாமான் எல்லாம் புது சாமான்கள். கடைக்குள்ள போகல எந்த பக்கத்தால் போராண்டு தெரியாது கிடக்கு. அதனால தான் ஒரு இடத்துல காய்க்க வேண்டி கிடக்கு. கடை முழுக்க சனம் தான். கத்தியில் எல்லாம் இருக்கு. பாருங்க சாமான் அங்கே உடுப்பு கடையும் இருக்கு. எத்தனை போட்டிருந்த அந்த கடையாதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவையோட கதை கேட்கலாம்னு சொன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. யார் இந்த கதை எங்கன்னு தெரியல. அவ்வளோ க்ரௌட் கடையெல்லாம் எல்லாரும் பிஸியாக தான் நிற்கிறான். இந்த சைட்டால வருவோம் பார்ப்போம். ஒரு சைடில் தான் போகலாம். ஒரு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அவ்வளோ சனங்கள் இருக்கு. எத்தனை நாளைக்கு இன்னும் இருக்குமான்னு சொல்லி கேட்டு பதிவு. இந்த 100 ரூபாய் ஐட்டம் இருக்கு. 100 ரூபா கடை 100 ரூபா கடைன்னு போஸ்ட் வெளியிலேருந்து 100 ரூபாண்டே சொல்லி முடிக்கிறார். இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. என்ன எதிர்பார்க்கல. எல்லாரும் போட்டதானே வீடியோக்கள். நிறைய பேர் வீடியோக்கள் போட்டது. அதனால அதை விட உண்மையாக எல்லா கடையிலும் அப்படி தான் நிற்குது. பார்ப்போம் கேட்டு பாருங்க. போவோம் அந்த பக்கத்தால் போக முடியல. இந்த பக்கத்தால் போவோம். பஸ்ஸை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு பஸ்ஸை தான் கேட்டு பார்க்கணும். வரைக்கும் கூட்டிட்டு சாமான் எல்லாம் நிறைய முடிஞ்சு கொண்டிருக்கு. இந்த இது வழியெல்லாம் கொடவி இருந்தது. இப்போ நிறைய சாமான் எல்லாம் முடிஞ்சுது. என்ன கடையை காட்டவே தனியாக டைம் பிடிக்கும். பொதுவாக எல்லாத்தையும் இல்லை காட்டணும். அதனால பார்ப்போம். சாமான்கள் உங்களுக்கு சொல்ல தவிர நினைக்கிறேன். சானா கிரௌட் ஆகி பாருங்க. சாமான்லாம் நொறுங்கி போயிருக்கு. 1-2 விழுந்து இருக்குது. அதை புறம்பா வச்சிருக்கணும். அவ்வளோ கிரௌட்டா இருக்கு. கடைக்காரங்க எல்லாம் 100 அப்படியே 100 ரூபான்னு சொல்லி கேட்கணும். அவ்வளோத்துக்கு மலிவு சாமான். என்ன சாமான் நீங்க மலிவா கொடுத்தா அப்படியே 100 ரூபான்னு கேட்கிறேன். அப்படியே 100 ரூபா என்ன மாதிரி எப்ப சொல்லி முடிவாள் இல்ல. எப்ப கடை இப்ப நிப்பாட்டுறதுண்டு எத்தனை நாள் என்ன சொல்ல இல்ல. அப்ப நீங்க செல்ல சின்னதுக்கும் போத்தானே வேணும். என்ன மாதிரி சரியா பாப்பமே. சரியா பார்த்துட்டு சரி விவசாயம் கேட்டு பாப்பேன். இந்த மாதிரி கேட்டு பாருங்க. சரியா சாரி நான் நடந்து போக முடியல. அவ்வளவு கிரௌட்டா இருக்கு. இந்த பாருங்க இந்த பாதையெல்லாம் வந்து வந்துட்டீங்கன்னா நாங்க 30ஆம் தேதி அதுக்கப்புறம் செல்ல ஜனதி அதே போல செல்ல ஜனதி லைட்ல 350 கொஞ்சம் லைட் வரும். லைட் ரோடு விளையாட்டு காட்டுறீங்களா? விளையாட்டு காட்டலாம். இப்ப நாங்க இறங்கினா விளையாட்டு தான். அதுதானே இவ்வளவு தானே தேவைப்படும். இவ்வளவு சார் படியா கிளியரா தெரியுது. படிப்பா தெரியுது. பாருங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு. கதைக்கு டைம் இல்லை. அவ்வளவு சரி இப்ப அடுத்த மலிவு கடையை பாக்குறோம். ஏற்கனவே இந்த கடையை போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு மலிவு கடை தான். 500 ரூபா வந்து உடுப்புகள் இருக்கு. போட்ட கடை தான். நீங்க அந்த அண்ணன் நிக்கிற அன்றைக்கு இந்த விலைகளை பற்றி சொன்ன வணக்கம். என்ன பசா என்ன மாதிரி கஸ்டமர் எல்லாம் பெரியணுமோ வந்து வந்துருக்கணும். மலிவு தானே என்ன வளமையான மலிவு கடை. இப்ப அடுத்த கடை வந்து உங்களை கடை இப்ப செல்ல ஜனதிக்கு போறதோ எப்ப இந்த கடைசி வரைக்கும் இருக்கும். 30ஆம் தேதி ரைட் 30 பக்கத்து கடை ரைட்டா. 30ஆம் தேதி வரைக்கும் வச்சிருப்போம். புது ஐட்டங்கள் வந்ததோ பப்கார்ன் மெட்டீரியல் போடாமலும் இருக்குது. முடிய தான் போறீங்க. 500 ரூபா ஐட்டங்களும் இருக்கு. என்ன 500 ரூபா சாமான்களும் இருக்குது. உள்ளுக்குள்ள போய் பாருங்க. உள்ளுக்கு போய் நம்மள காட்டுறேன். எல்லா கடையும் காட்டுறபடியே கொஞ்சம் கூடுதலா பாருங்க. சாமான் எல்லாம் இருக்கு. கஸ்டமர் எல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். சாமான்ல கஸ்டமர் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ன சுத்தி அம்புறீங்க நீங்களுமே. அப்ப சொல்லுங்க அப்படி மலிவு விலையில உடுப்புகள் எல்லாம் இருக்கும். நல்லருக்கு வந்ததை பற்றி உங்களோட சந்தோஷங்களை பற்றி எப்படி?
கேம்பஸ் லீவ் எடுத்து வந்ததா? நல்லூர் கொண்டு லீவ் எடுத்ததா இல்ல சும்மா இல்ல இல்ல வளமையா லீவ்? இங்க இன்டர்ன்ஷிப் நடக்குது. ரைட். எங்க மாமா சித்தப்பா காணையில? சித்தா லேட் வந்து நேற்று வந்துட்டு போயிட்டு நீங்க அன்றைக்கு ரியோக்கு வந்து சொல்லாம தனியா வந்திருக்கா பாத்தீங்களா? கூட சொல்லாம தெரியும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. ஓகே ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. 500 ரூபாய்க்கு ஸ்கர்ட் எல்லாம் இருக்கான் பாருங்க. போயிச்சு விட்டுறாங்க. 500 ரூபாய்க்கு இருக்கா? நான் கோவி கோவி விற்கிறேன். உடுப்பு எல்லாம் பாருங்க. எது எடுத்தாலும் 350 ரூபா. இது 4 பீஸ் 500 ரூபாவா? இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா ரியோக்கு பக்கத்துல அந்த மலிவு கடை இருக்கிறது பக்கத்துல இருக்குது. நீங்க வந்தா பார்த்து எடுக்கலாம். எத்தனை தேதி இருக்கு மண்ணே? ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. பாருங்க, தலைகாணி 300 ரூபா. எல்லாமே மலிவு பொருளான் இருக்குது. பாருங்க, சாமான் எடுத்து தலைகாணி 300. பேக்கில போட்டு போட்டு கொடுக்கணும் பாருங்க. அவ்வளவுக்கு வாங்கி கொடுக்கணும். லாபம் தானே. 4 பீஸ் லாபம். 2 சைஸ் வாங்கி விக்கிற எல்லாமே இம்போர்ட். லேடிஸ் எல்லாம் இம்போர்ட் ஐட்டம். ஸ்ரீலங்கால இல்ல, எல்லாம் வெளிநாட்டு ஐட்டம். நல்ல குவாலிட்டி, நல்ல தரமான சாமான். எத்தனை நாள் வரைக்கும் நாங்க இன்னும் 5 நாள் நிப்போம். எல்லாம் நிப்போம். அங்க சன்னதிக்கும் போகணும். ஓ, சன்னதிக்கும் எல்லாம் யூஸ் ஆகுது. நீங்க அங்க இங்க தவற விட்டு அங்க போய் வாங்கலாம். எல்லாம் பாருங்க, இம்போர்ட் ஐட்டங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கேர்ள்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடியது. பாருங்க, அந்த மளிகை விற்பனை பொருட்கள் விற்பனை செய்யற அந்த கடை சைட் எவ்வளவு ப்ரௌட்டா இருக்குன்னு பாருங்க. நல்லூர் திருவிழா தான் பாருங்க. அப்படித்தானே நிக்குது. சரியான கிரௌட் இருக்கு. எல்லா பக்கமும் சனம் தான் பாருங்க. பாருங்க, அப்படி சரமாடு சொல்லி சுவை கடை ஒன்று இருக்கு. சக்தியினுடைய கலையகம் இருக்குங்க. நண்பருக்கான விசேட கலையம் இருக்குது. சரி, ஓகே. வீடியோ லாங்கா போகுது. இதோட முடிப்போம். இனி அடுத்த வீடியோல சந்திக்கும் பேரு இதோட நிறைய செய்கிறேன்.